On 25th January, around 9 a.m., my beloved wife passed away, slept in Christ Jesus. ஜனவரி மாதம் 25ஆம் நாள் காலை 9:05 மணியளவில் என்னுடைய அன்புக்குரிய மனைவி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து கடந்து சென்றார்கள். And the body was buried in Kilpauk Cemetery on 26th January. அவர்களுடைய சரீரம் 26ஆம் தேதி ஜனவரி மாதம் கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டத்திலே நல்லடக்கம் செய்யப்பட்டது. Want to say a few words about my wife, her life and ministry, which would surely be example and edify the congregation. நிச்சயமாகவே திருச்சபை மக்களுடைய வாழ்க்கையை பக்தி விருத்தி அடைய செய்யக்கூடிய பிரயோஜனமான நல் தாக்கத்தை ஏற்படுத்தும் என் மனைவியின் வாழ்க்கையை குறித்த சில அனுபவ சாட்சிகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Most of the present congregation here might not be familiar with her because of her few years of sickness. கடந்த சில ஆண்டுகளாக அவர்கள் சரீரத்தில் இருந்த சுகவீனத்தின் நிமித்தம் நிகழ்காலத்தில் சமீபத்தில் சபைக்கு வந்த அதிகமான விசுவாச மக்கள் அவர்களோடு கூட நல்ல முறையில் பழகி பரிச்சயப்பட வாய்ப்பில்லாமல் இருந்தது. Early days believers would know her very well and ministry he had done to the Lord. ஆரம்ப காலத்தில் இருந்த விசுவாசிகள் என் அன்பு மனைவியை குறித்தும் கர்த்தருக்காக அவர்கள் அயராது உழைத்த ஊழியத்தை குறித்தும் நன்கு அறிவார்கள். Precious in the sight of the Lord is the death of his saints. அவருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையாய் இருக்கிறது. Just a few moments before her death, I was just by her side. அவர்கள் மரிப்பதற்கு முன் சில வினாடிகள் வரை அவர்களோடு கூட அவர்கள் அருகிலேயே நான் இருந்தேன். I was talking to her and she was also talking to me. அவர்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருந்தேன், அவர்களும் என்னோடு கூட பேசினார்கள். Around 9 o'clock, as I was laying my hand on her head and praying, I saw her soul departing from the body. 9 மணி அளவில் அவர்களுடைய தலையின் மேல் என் கைகளை வைத்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையில் தானே அவர்களுடைய ஆத்துமா அவர்கள் சரீரத்தை விட்டு பிரிந்து செல்வதை நான் கண்டேன். Although she was very sick and suffering much, I never thought that she would so quickly pass away from this world. அதிக சுகவீனம் உள்ளவர்களாய் சரீரத்திலே பற்பல விதமான பாடுகளை அவர்கள் சகித்து கொண்டிருந்தாலும் கூட இவ்வளவு சீக்கிரத்தில் அவர்கள் கர்த்தருக்குள் மரித்து விடுவார்கள் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை. For about 3 times she just was breathing long breaths and then the spirit quenched. ஏறக்குறைய ஒரு 3 முறை நீண்ட பெருமூச்சு விட்டார்கள். அதைத் தொடர்ந்து அவருடைய ஆவி அவர்களை விட்டு பிரிந்தது. She was 72 years old and about to complete 73 also. 72 வயதை நிரம்பி இருந்த அவர்கள் 73ஆம் வயதையும் பூர்த்தி செய்ய இருந்தார்கள். Her death really shook me a lot and broke my heart, for we have been married for about 51 and a half years. ஏறக்குறைய 51.5 ஆண்டு காலம் இல்லற வாழ்க்கையிலே நாங்கள் ஒன்றாய் வாழ்ந்திருந்தது நிமித்தம் அவர்களுடைய பிரிவு என்னை அதிகமாய் உலுக்கி என்னை அசைத்து மிகுந்த துக்கத்துக்குள் ஆழ்த்திவிட்டது. Her life, her love and sincerity, spiritual standard is a great attraction to myself and should be a source of a lesson to the congregation. அவர்களுடைய ஜீவியம், அன்பு, பாசம், ஆவிக்குரிய தரம் என்னையே
மிகவும் அதிகமாய் கவர்ந்து இழுத்த ஒரு நற்பண்பாகும். நிச்சயமாகவே சபையாருக்கு அது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே கிடையாது. We were married in the year 1961, January 13th. 1961ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி எங்களுக்கு திருமணம் ஆனது. And to say about her, she was the sister-in-law of Pastor G. Sundaram, who was the founder of this Apostolic Christian Assembly. அவர்களை குறித்து சொல்ல வேண்டுமானால், இந்த அப்போஸ்தல கிறிஸ்தவ திருச்சபையை ஸ்தாபித்த பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்களுடைய மனைவியின் தங்கையாய் இருந்தார்கள். Mrs. Beatrice Sundaram, wife of Pastor G. Sundaram, who founded this church, had two younger sisters. இத்திருச்சபையை ஸ்தாபித்த பாஸ்டர் ஜி சுந்தரம் ஐயா அவர்களுடைய துணைவியார் திருமதி பியாட்ரிஸ் சுந்தரம் ஐயா அம்மையார் அவர்களுக்கு 2 இளைய தங்கைகள் இருந்தார்கள். The first younger sister, Mrs. Gladys Rajamani, was married by my elder brother. முதல் இளைய சகோதரியாயிருந்த திருமதி கிளாடிஸ் ராஜாமணி அவர்கள் என்னுடைய மூத்த அண்ணன் திரு ராஜாமணி ஐயா அவர்களை மணமுடித்திருந்தார்கள். Both of them are now with the Lord Jesus Christ. அவர்கள் இருவருமே இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூடவே இருக்கிறார்கள். The last younger sister of Mrs. Beatrice Sundaram happens to be my wife. திருமதி பியாட்ரிஸ் சுந்தரம் அவர்களுடைய கடைசி இளைய தங்கை என்னுடைய மனைவியாக இருக்க நேர்ந்தது. Pastor Sundaram came to my house and spoke to my father for the proposal of marriage, and it was held. பாஸ்டர் சுந்தரமையா அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்து இந்த விவாக சம்பந்தத்தை குறித்து முன்மொழிந்து காரியம் வாய்த்து நடந்து முடிந்தது. In fact, she was educated to be a stenographer and typist, and she was a qualified stenographer. அவர்கள் நல்ல முறையிலே தட்டச்சு கலையை பயின்று ஒரு அந்தரங்க காரிய தரிசியாய் செயலாற்றக்கூடிய அளவுக்கு அந்த பதவி வைக்கும் ஆற்றலையும் திராணியையும் படித்து பெற்றிருந்தார்கள். When we were married, we were living in the 48 Brooklyn Road, the present Arihant building there. எங்களுக்கு கல்யாணமான அந்த நாட்களிலே இப்பொழுது இந்த பிரிக்லின் சாலையில் இருக்கக்கூடிய ஹரியன் டவர்ஸ் என்ற ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதி, அப்பொழுது 48 பிரிக்லின் சாலை என்ற திருச்சபை அமைந்திருந்த இடத்திலே நாங்கள் குடியிருந்தோம். She is also a senior servant of God of this church. அதோடு கூட இந்த திருச்சபையின் முதிர்ந்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரியாகவும் அவர்கள் இருந்தார்கள். Only due to the sickness the last about 10 years, she couldn't be present and be of help to the believers here. கடந்த 10 ஆண்டு காலமாக சரீரத்திலே ஏற்பட்ட சுகவீனம் பலவீனத்தின் நிமித்தமாகத்தான் அடிக்கடியாக சபைக்கு வர இயலாமல் விசுவாச மக்களுக்கு தொடர்ந்து தன்னுடைய ஊழியத்தின் பலனை நிறைவு செய்ய இயலாமல் இருந்தது. I know it was God's will that she should get married to me, for she was the exact and suitable wife to my life as partner and to carry on the ministry with me. எல்லா விதத்திலேயும் எனக்கு என் ஊழியத்தின் பாதையிலே எனக்கு துணையாக அமைந்து ஊழியத்தை தொடர என்னுடைய வாழ்க்கையோடு ஒத்துப்போக ஏற்ற துணையாக தேவன் அவர்களை தெரிந்தெடுத்திருந்தது தேவ சித்தம் என்று நான் சொல்லுவேன். The relationship that existed between Pastor Sundaram and myself, so to say, co-brethren, will not in any way be a guarantee for our welfare in the ministry. எனக்கும் பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் இடையே ஒன்றுவிட்ட சகோதரர்களாக இருந்த அந்த நல்லுறவின் ஐக்கியம்
ஊழியத்தின் பாதையிலே சிறந்த நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியாதபடிக்கு எந்த ஒரு உத்தரவாதத்தையும் தடை செய்யவில்லை. Since Pastor Sundaram was belonging to another big mission, Christian mission, Pentecostal mission, his background is not like the present day Pentecostal churches. பாஸ்டர் சுந்தரமையா அவர்களுடைய பின்னணி மிக பெரும் பழமை வாய்ந்த ஒரு பெந்தேகோஸ்தே பின்னணியை சார்ந்தது இருந்தபடியினால் தற்கால பெந்தேகோஸ்தே வழக்க முறையின்படி அது அமைந்திருக்கவில்லை. Because it was a very tough and rough ministry. ஏனென்று கேட்டால் மிகவும் கடினமான மிக ஒரு சவாலான ஒரு ஊழியமாய் அது இருந்தது. The welfare, goodness, relationship existed between us could not be claimed in the ministry matters. ஊழியத்துக்கு அடுத்த காரியங்களிலே எங்களுக்குள் இருந்த நல்லுறவின் அந்த முன்னேற்ற நலன் அதை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய உரிமையை எங்களுக்கு வழங்கவில்லை. Hence we had to depend upon God always for even minor issues. ஆகவே சின்ன விஷயமா இருந்தாலும் கூட எப்பொழுதும் நாங்கள் கர்த்தரை மாத்திரமே சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. In those days of ministry in the year 60-61 we didn't have any help, maintenance, support or any such thing. 1960-61 ஆண்டுகளில் அந்த நாட்களிலே ஊழியத்திலே இதை உதவியாக வைத்துக் கொள்ளுங்கள், இது உங்கள் குடும்பத்திற்கு பராமரிப்பு செலவுக்கு இருக்கட்டும் என்ற எந்த ஒரு நிதி உதவியும் எங்களுக்கு கிடைத்ததில்லை. We had food, we had 1 or 2 raiments and that's all. சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடைக்கும், 1-2 துணிமணிகள் கிடைக்கும், அவ்வளவுதான். It was not because Pastor Sundaram controlled it, but the ministry level and the income is so poor and insufficient. பாஸ்டர் சுந்தரமையா எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி வைத்திருந்தார் என்பதல்ல காரியம். அன்றிருந்த ஊழியத்தின் நிலைமையிலே அவ்வளவுக்கு தான் நிதி வசதி இருந்தது. ஏழ்மை மக்கள் மாத்திரம் நிரம்பியிருந்த திருச்சபையிலே இவ்வளவு போதிய அதிகமான பணம் கிடைத்ததில்லை. We didn't have even 2-wheeler and can't dream of 4-wheelers. 2 சக்கர வாகனமும் எங்கள் இல்லை. 4 சக்கர வாகனத்தை குறித்து நாங்கள் கனவு கூட காண முடியாது. Pastor Sundaram didn't have, I didn't have. பாஸ்டர் சுந்தரம் ஐயாவுக்கும் அது கிடைத்திருக்கவில்லை, எனக்கும் இருந்ததில்லை. He simply took his umbrella and walked alone to visit houses. கையிலே குடையை எடுத்துக்கொள்வார், வீடுகளை சந்திக்க வீறு நடை போட்டு புறப்பட்டு விடுவார். My wife and myself were permitted to visit houses in the early days of ministry to Sivashanmugapuram, Vocheri and all such slum areas. ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே நானும் என்னுடைய மனைவியும் சிவ சண்முகபுரம், ஓட்டேரி போன்ற குடிசை பகுதிகளில் இருக்கிற மக்களுடைய வீடுகளை சந்திக்க அர்ப்பணித்து அதை கிரமமாய் செய்தோம். The strength of our church in those days were about 200 people. அந்த நாட்களிலே நம்முடைய திருச்சபை மக்களுடைய எண்ணிக்கை ஏறக்குறைய 200 பேர் தான் இருந்தார்கள். And almost all were poor believers, slum dwellers. ஏறக்குறைய அனைத்து விசுவாச மக்களுமே ஏழ்மை நிலையில் குடிசை வாசிகளாகத்தான் இருந்தார்கள். So we had a hard time, even at some time found it difficult to have proper food. ஆகவே மிக கடினமான ஒரு பாதையின் ஊடாக கடந்து சென்ற அந்த ஊழியத்தின் நாட்களில் சில நேரங்களில் ஒருவேளை உணவு கூட கிடைப்பது கஷ்டமாகத்தான் இருந்தது. There were days also when we didn't have food. போதும் சாப்பிட ஆகாரமே இல்லாமல் நாங்கள் இருந்த நாட்களும் இருந்ததுண்டு. But the ministry in these days are really privileged.
to those who are called. இந்த நாட்களிலே ஊழியம் செய்யும்படி அழைக்கப்படுகிறவர்கள் உண்மையாகவே கொடுத்து வைத்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். Never at any time Pastor Sundaram called me and asked, what do you want? என்றாயிலும் ஒரு வேளை கூட பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்கள் என்னை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டதே கிடையாது. If anything we needed, we had to go to the Lord, kneel down and ask. ஏதாயிலும் எங்களுக்கு அவசர தேவையா இருக்குமானால் கர்த்தருக்கு முன்பாக முழங்காலில் நின்று கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியதை தவிர வேறு வழி இல்லை. Though my wife was the youngest sister of Mrs. Beatrice Sundaram, founder's wife, we suffered a lot in the early days. என்னுடைய அன்பு துணைவியார் பாஸ்டர் சுந்தரம் ஐயா இந்த ஊழியத்தை ஸ்தாபித்த ஸ்தாபகருடைய மனைவியா இருந்த திருமதி பேட்ரிஸ் சுந்தரமுடைய இளைய தங்கையா இருந்தும் கூட நாங்கள் எதையும் உரிமை கொண்டாடி அனுபவிக்க முடியவில்லை. கர்த்தரை மாத்திரமே சார்ந்து வாழ்ந்தோம். When the place of ministry was moved to 71 Pursuvakkam High Road in the 1964. 1964 வருடத்தில் 48 பிரிக்லின் சாலையில் இருந்த அப்போஸ்தல கிறிஸ்தவ திருச்சபையின் ஊழியம் 71 புரசைவாக்கம் நெடுஞ்சாலைக்கு இடம் மாறி சென்றது. My wife's ministry was only cooking. என்னுடைய மனைவி செய்த ஊழியம் மக்களுக்கு சமைத்து கொடுப்பது மாத்திரம்தான். Cooking, cooking, cooking. எப்போ பார்த்தாலும் சமைப்பார்கள் சமைப்பார்கள், ஆகாரத்தை சமைத்து கொண்டே இருப்பார்கள். A wife cook, I should say. மனைவியாயிருந்த ஒரு சமையல்காரி என்று தான் நான் அவர்களை குறிப்பிடுவேன். In those days, in 71 Pursuvakkam High Road, there were about 25 workers under us as trainees. அந்த நாட்களிலே 71 புரசைவாக்கம் நெடுஞ்சாலையில் இருந்த அப்போஸ்தல கிறிஸ்தவ திருச்சபையில் ஊழியத்தின் தலைமைத்துவத்தின் கீழ் 25 ஊழியர்கள் பயிற்சியில் இருந்தார்கள். Little more or less. கொஞ்சம் அதிகமாகவோ கூடுதலாகவோ இருக்கலாம். And my wife was actually cooking and dividing the food among them. என்னுடைய மனைவி உண்மையாகவே அவர்கள் எல்லாருக்கும் வேண்டிய ஆகாரத்தை சமைத்து அவங்களுக்கு பங்கு போட்டு கொடுப்பாங்க. Pastor Thomas Raj and others were also under us as trainees. அந்த நாட்களில் பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஐயா அவர்களும் மற்றவர்களும் பயிற்சியில் ஊழியர்களாகவே எங்களுக்கு கீழ் இருந்தார்கள். By the grace of God, the Lord raised me up to a level of a good preacher even then while I was a student in the college. கல்லூரியில் ஒரு மாணவனாயிருக்கும் அந்த நாட்களில் தானேயே தேவனுடைய கிருபையினால் தேவன் என்னை அப்பொழுதே ஒரு பிரசங்கியாராக எழுப்பி நிறுத்தினார். Before marriage, while I was a student, pastor used to call me over the phone around 10 o'clock Saturday night saying, "Thambi, come with a message tomorrow morning." கல்லூரியில் மாணவனாய் இருக்கும்போதே கல்யாணம் ஆகாத அந்த நாட்களில் சனிக்கிழமை இரவு 10 மணி அளவில் போதகர் ஐயா தொலைபேசியில் அழைப்பார், தம்பி காலையில் ஒரு செய்தியோடு வந்து விடுங்கள் என்பார். See what time he says. எத்தனை மணிக்கு அவர் சொல்றாரு பாருங்க. Saturday night 10 o'clock. சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு சொல்லுவார்கள். And only we have to open the Bible and see what message I should give. அதற்கு அப்புறம்தான் என்ன செய்தி கொடுக்க வேண்டும் என்று வேதத்தை திறந்து நான் பார்த்து ஆயத்தப்பட வேண்டும். Since the gift of preaching was in operation in my life, I was elevated by the Lord. பிரசங்க வரம் என் வாழ்க்கைக்குள் இருந்து செயலாற்றினபடியால் கர்த்தரால் நான் உயர்த்தப்பட்டேன். Only desire I had was to read the Bible, read and only read. எனக்கு இருந்த ஒரே ஆசை விருப்பம் எல்லாம் வேதத்தை வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும், திரும்ப படிக்க வேண்டும், வேதத்தை படிக்க வேண்டும் என்பது மாத்திரம்தான். Throughout the whole night I have read the Bible. Throughout the whole day I have read the Bible for days together, months together. எத்தனையோ நாட்கள், எத்தனையோ மாதங்கள் தொடர்ந்து இரவு முழுவதும் பகல் முழுவதும் நான் வேதத்தை படித்துக்கொண்டே இருந்திருக்கிறேன். The revelation God gave me in the Bible made me Pastor understood G. Sundaram, Pastor G. Sundaram understood very well that
I've been called and the Lord has given message to the church. வேதத்திலிருந்து தேவன் எனக்கு கொடுத்த வெளிப்பாடுகளை பார்த்து பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்கள் இந்த திருச்சபையிலே நான் ஊழியக்காரனாக பிரசங்கியாராக தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று புரிந்து கொள்ளும்படி செய்தது. My wife was cooking and dividing all the food for about all these young men. என் மனைவியோ சபையிலே இருந்த அத்தனை வாலிப ஊழியர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை சமைத்தவர்களுக்கு பங்கு போட்டு கொண்டிருப்பார்கள். Very difficult to maintain. அதை சமாளிப்பது பராமரிப்பது என்பது மிக சிரமம். Finishing her work, she comes to the room about 3 o'clock. வேலையை எல்லாம் முடிச்சிட்டு பிற்பகல் 3 மணி அளவில் தன்னுடைய அறைக்கு வருவார்கள். You know, the hardship we underwent during the days of our ministry cannot be told out. எங்கள் ஊழியத்தின் பாதையில் அந்த நாட்களில் நாங்கள் கடந்து வந்த அந்த பாடுகள் வேதனைகளை வார்த்தைகளால் விவரித்து சொல்லவே இயலாது. Pastor Sundaram lived in the first room, we lived in the next room. பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்கள் முதல் அறையிலே இருந்தார்கள், அவருடைய அறைக்கு அடுத்த அறையில் நாங்கள் இருந்தோம். And my room is the only room for all purposes. என்னுடைய அறை எல்லா காரியங்களுக்கும் பயன்படுத்தப்பட்ட ஒரே அறையாக இருந்தது. It is a bedroom, அதுதான் படுக்கை அறை, is dining room, அதுதான் சாப்பாட்டு மேஜை இருக்கும் அறை, is a reading room, அதுதான் படிக்கும் அறை, meditation room, தியான அறை, is a visitors room, வருகிறவர்களை வரவேற்று உபசரிக்கும் அறை, everything. எல்லாமே அதுதான். But thank God, ஆனால் தேவனுக்கு நன்றி neither my சொல்லுங்கள். wife or myself murmured at one time, even not one time. நானாகட்டும் என் மனைவியாகட்டும் ஒரு முறை கூட முறுமுறுத்ததே கிடையாது. Why God has placed us in this hardship? Never I spoke a word, nor my wife. ஏன் இவ்வளவு கஷ்டமான ஒரு பாதையின் பாடுகளிலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்று நானோ என் மனைவியோ ஒரு நாளும் வாய்விட்டு சொல்லதில்லை. I couldn't take her even to a shop to purchase one saree for her. ஒரு புடவை ஆசையாய் வாங்கி கொடுக்க வேண்டும் என்றாலும் கூட அவர்களை கடைக்கு கூட என்னால் அழைத்து செல்ல இயலவில்லை. Sometimes 1 or 2 times she told me, after marriage you did not buy one saree to me. சில நேரங்களில் என்கிட்ட சொல்லியிருக்காங்க 1-2 முறை, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு புடவை கூட நீங்க எனக்கு வாங்கி கொடுக்கலையே. Because nothing is in my hand. What to go, what to do, where to go. கையில ஒண்ணு இல்லை, என்ன செய்யறது, எங்க போறது? Oh, if you hear it is actually penniless. உண்மையை சொல்ல போனால் நயா பைசா கையில் இல்லாத காலம். Then we used to walk, always visiting houses and sometime miles together. அதை தொடர்ந்து எப்பொழுதுமே வீடுகளை சந்திக்கும் ஊழியத்தில் நாங்கள் நடந்ததால் செல்லுவோம், பல இடங்களுக்கு மைல் கணக்கில் நடந்தே போவோம். There were ministries for us in those days in Rayapuram, Tandayarpet and Tambaram, St. Thomas Mount, in all those places. அந்த நாட்களிலே ராயபுரம், தண்டையார்பேட்டை, சென்ட் தாமஸ் மவுண்ட், தாம்பரம் போன்ற இடங்களிலே நமக்கு ஊழியங்கள் இருந்தன. So we used to go in the train and then walk for miles together to house visits. ரயிலேறி அந்த இடங்களுக்கு போய் இறங்கி ஊழியத்தில் வீடுகளை சந்திக்கும்படியாக பல மைல்கள் நடந்தே செல்லுவோம். In her young age, being brought up very luxuriously in her own country, Sri Lanka, she walked with me, miles together. I even wonder at it. தன் தாய் நாடான இலங்கையில் எல்லாவித வசதிகள், வாய்ப்புகள், செல்வ சிறப்போடு சொகுசாய் வாழ்ந்திருந்த அவர்கள் வாலிப வயதில் ஊழியத்தில் என்னை கைப்பிடித்ததால் ஊழியத்தில் வரும்பொழுதெல்லாம் இவ்வளவு கடினமாய் நடக்கிறதை பார்த்து நானே ஆச்சரியத்தில் வியப்படைந்ததுண்டு. Times we were sent morning hour to visit and to conduct meetings in the evening. So we used to go and walking, and if we get food anywhere in any house we will eat, otherwise we could not. காலையிலேயே சில நேரங்களில் ஊழியத்துக்கு புறப்பட்டு போய் வீடுகளை சந்தித்து விட வேண்டும், மாலையில் இருக்கிற கூட்டத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்திலே காலையிலே கால்கடுக்க நடந்து சென்ற வீடுகளை எல்லாம் சந்தித்துவிட்டு எங்கேயாவது யாராவது வீட்டில் சாப்பாடு கொடுத்தால் சாப்பிட வேண்டும்,
இல்லாவிட்டால் சாப்பிட முடியாது, அப்படிதான் இருந்திருக்கிறோம். But both of us never murmured against God. ஆனால் நாங்கள் இருவரும் ஒரு நாளும் தேவனுக்கு எதிராக முறுமுறுத்ததே இல்லை. You will really be surprised if I say that a few times Pastor Sundaram gave one-way fare to Rayapuram to go in the bus and conduct meeting, and to return we don't have money. I didn't have money. நான் சொன்னால் சில நேரங்களில் உண்மையாகவே ஆச்சரியப்பட்டு வேதனைப்படுவீர்கள். இங்கிருந்து ராயபுரத்தில் ஊழியத்தையும் செய்யும்படி சில நேரங்களில் பாஸ்டர் சுந்தரமையா அனுப்பும் பொழுது போகிறதற்கு ஒரு வழி பயணத்துக்கு வேண்டிய பணத்தை கொடுத்துவிட்டு பஸ்ஸில் ஒரு வழி சீட்டு பஸ் டிக்கெட் வாங்க காசு கொடுத்து பின்பு வரும்படி அங்கிருந்து வரும்படி சொல்லிவிடுவார்கள். என் கையில காசே இருக்காது. He is not at fault because he didn't have money. அவரிடத்தில் பணம் இல்லை, அதனால் அவரை குற்றம் சொல்ல முடியாது. We had no money from foreign country. அயல் நாட்டிலிருந்து எந்த பண உதவியும் we had no rich believers. கிடைத்ததில்லை. பணக்கார விசுவாசிகளும் இருந்ததில்லை. Believers are poor slum dwellers. ஏழை மக்களாய் குடிசை பகுதி வாழ் மக்கள் விசுவாசிகளாய் இருந்தார்கள். In those days Pentecost means the people think slum dwellers congregation. அந்த நாட்களிலே பெந்தேகோஸ்தே அப்படின்னு சொன்னாலே அவங்க குடிசை பகுதி மக்கள் சபையார் என்று மக்கள் எளிதில் அடையாளம் கண்டு விடுவார்கள். We were not respected at that time. அந்த நாட்களிலே சமுதாயத்தில் எங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைத்ததே இல்லை. And one day he took the offering box key of Raipuram branch. ஒரு நாள் ராயபுரம் கிளை சபையினுடைய காணிக்கை பெட்டி சாவி எடுத்து கொடுத்தார். Thambi, you go in bus, and when you come back you just open the offering box, you will find some money and come with that money and reach here. தம்பி பஸ்ல போங்கன்னு சொல்லி போறதுக்கு மட்டும் காசு கொடுத்து வரும்போது அங்க காணிக்கை பெட்டி திறந்து பார்த்து எதனா காசு இருந்தா அதை எடுத்து டிக்கெட் வாங்கி வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. Then I just carefully opened the box. கவனமாக காணிக்கை பெட்டியை திறந்தேன். After the end of the service, ஆராதனை முடிந்த பின்பு very unfortunately there is only 4 annas coin. துரதிர்ஷ்டவசமாக 4 நாணயம் தான் உள்ள இருந்துச்சு. So without showing my shame, I just took it and pocketed it and came thinking I should walk all the way from Raipuram back to Pursuvakam. என்னுடைய அந்த வெட்கமான நிலையை யாரும் பார்த்து விடக்கூடாது என்று கவனமாக அந்த 4 எடுத்து ஒளித்து பைக்குள் திணித்து கொண்டு நடந்துதான் புரசைவாக்கம் வர வேண்டும் என்ற நினைப்போடு நான் காணிக்கை பெட்டியை பூட்டினேன். During such time, some of the believers there used to say, brother, shall we go to Pursuvakam main church? We'll go together. So on the way they supplied me food and the conveyance, we came back. அந்த நாட்களிலே அங்கிருந்த விசுவாசிகள் புரசைவாக்கத்தின் தலைமை சபைக்கு வர விரும்பி சகோதரர் சேர்ந்து நாம் போய் விடுவோம் என்று சொல்லி வருகிற வழியிலே அவர்களே எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்து கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள். All these I had to say a bit for you because many of you may not know the hardships through which we underwent. நாங்கள் கடந்து வந்த ஊழிய பாதனையின் வேதனைகளையும் கஷ்டங்களையும் பலர் அறியாமல் இருக்கிறபடியினால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இவைகளையெல்லாம் உங்களுக்கு முன்பாக நான் விவரித்து சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. The Sunday ministry is not actually the ministry we had in those days. அந்த நாட்களிலே நாங்கள் செய்த ஊழியத்தை போல தற்கால ஊழியம் இருப்பதில்லை. It is not to just exalt myself or ourselves of our sacrifice and hardship, but people should know the value of ministry. என்னையோ எங்களுடைய தியாக கஷ்ட ஊழிய பாதையின் வேதனை அனுபவங்களையோ சொல்லி மேம்படுத்துவதற்காக நான் இதை சொல்லவில்லை. ஆனால் ஊழியத்தின் பாதைகளுடைய வேதனைகள் இன்னதென்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். My wife stood with me in all these struggles. எல்லா நெருக்கடியான கஷ்டகால போராட்டத்தின் பாதையில் என் மனைவி என்னோடு தோளோடு தோள் கொடுத்து நின்றார்கள். Besides these, இவைகளுக்கு பதில் அதற்கு அருகாமையில் அதோடு கூட my wife suffered in sickness too much in the last days. கடைசி நாட்களில் மனைவி அதிக சுகவீனத்தினால் கஷ்டப்பட்டார்கள். She was very chronic diabetic. அவர்கள் நீண்டகால சர்க்கரை நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். Not because the food may be hereditary from her mother's side.
ஆகாரத்தினால் உண்டான பாதிப்பாய் இருக்கவில்லை. ஒருவேளை தன் தாயாரிடமிருந்து வந்த பரம்பரை தாக்கத்தினால் அவர்கள் சர்க்கரை நோயாளியாய் மாறி இருக்க வேண்டும். Chicken pox, fistula, diabetes, typhoid, all these disease one after another just attacked her. அம்மை, உள் மூலம், சர்க்கரை நோய் இவற்றின் பின் ஒன்றாய் அவர்கள் மீது அகோர போர் தொடுத்து தாக்கின. But she endured all these sufferings and she had a contented Christian ministry. இத்தனை பாடுகளையும் அவர்கள் அமைதியாய் சகித்து கொண்டவர்களாய் ஒரு திருப்தி அடைந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் மன ரம்மியத்தை தன் ஊழியத்தின் பாதையிலே வெளிப்படுத்தினார்கள். Brethren, to have contentment in these trials through which we went is very, very difficult. சகோதரரே, நாங்கள் கடந்து வந்த பரீட்சை மிகுந்த வேதனையின் பாடுகளின் பாதையில் மன ரம்மிய உடையவர்களாய் இருப்பதென்பது மிக மிக கடினம். And with regard to the ministry she conducted, அவர்கள் நடத்தி வந்த ஊழியத்தை குறித்து சொல்ல வேண்டுமானால், she conducted the young girls ministry in those days. அந்த நாட்களிலே இளம் வாலிப சகோதரிகளுக்கென்று அவர்கள்தான் கூட்டம் நடத்தி ஊழியம் செய்தார்கள். Some of them who were trained by her are the wives of the so-called big pastors now. அன்று அவர்களுடைய வாலிப சகோதரிகளின் ஊழியத்தில் போதிக்கப்பட்டு பயிற்சி பெற்ற வாலிப சகோதரிகள் இன்று மிகப்பெரிய ஊழியர்களாய் போதர்களாய் இருக்கக்கூடிய ஊழியர்களின் அருமையான மனைவிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். I don't like to tell the names of the pastors. அந்த போதகர்களுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்ல நான் விரும்பவில்லை. Sister Sundaram and my wife used to go to Taylor's Road every week to conduct sisters meeting. சகோதரி சுந்தரம் ஐயா அவர்களுடைய மனைவியும் என்னுடைய மனைவியும் வாரந்தோறும் டெய்லர்ஸ் ரோட்லே கூட்டம் நடத்த, சகோதரிகள் கூட்டம் நடத்த செல்லுவார்கள். Then she became in charge of women ministry last Friday of every month. அதற்கு பின்பு நம்முடைய சபையில் பெண்கள் ஊழியத்தின் பொறுப்பாளராக மாறியவர்கள் கடைசி வெள்ளிக்கிழமை தோறும் பெண்கள் கூட்டம் நடத்தினார்கள். Personal counseling and leading girls to the Lord Jesus was her ministry. தனிப்பட்ட விதத்தில் தன்னிடத்தில் வருகிற பெண்களுக்கு ஆலோசனை கொடுத்து வாலிப பெண்களை, சகோதரிகளை கர்த்தருடைய வாழ்க்கைக்குள்ளே அனுப்பி அவர்களை கர்த்தருக்குள் நடத்துகிற ஒரு பெரிய ஊழியத்தை செய்தார்கள். And her merciful heart to the poor folk is indescribable. ஏழை மக்கள் மேல் அவர்களுடைய இருதயத்தின் இரக்கம் வெளிப்பட்ட விதத்தை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. If you will see her after service over, the only poor widows shall stand around. ஆராதனை முடிந்த பின்பு என் மனைவியை நீங்கள் பார்த்தால் அவர்களை சுற்றிலும் ஏழை விதவை மக்கள் மாத்திரம்தான் சூழ்ந்து நிற்பார்கள். And she used to give them charity, love, money to them as it was possible for us. எங்களால் இயன்ற அளவுக்கு தன்னால் இயன்ற சிறந்த விதத்தில் தன்னை நாடி வந்த ஏழை மக்களை பேணி பராமரித்து பாதுகாத்து உதவி செய்து அவர்களை தர்ம சகாயம் செய்தார்கள். After Pastor Sundaram had a car, first car, second hand car, after a long time I was also given a small motor Sundaram Pillai car. நீண்ட காலத்துக்கு பின்பு பாஸ்டர் சுந்தரமையா அவர்களுக்கு ஒரு இரண்டாவது ஓனர் பழைய கார் வாங்கி கிடைத்த பின்பு எனக்கும் ஒரு சிறிய மோட்டார் சுந்தரம் பிள்ளை கார் கொடுக்கப்பட்டது. That was 1938 model baby Austin, to which there is no window and nothing of that sort. The handle will be hanging in the front side. அது 1930வது பேபி ஆஸ்டின் மாடல் கார். அதற்கு ஜன்னலும் கிடையாது. அதனுடைய கைப்பிடி காருக்கு வெளியே தொங்கிக் கொண்டிருக்கும். And people used to ridicule, when we go sometime. அந்த கார்ல நாங்க போறத பார்க்குற மக்கள் சில நேரங்களே எங்களை கேலி செய்து சிரிப்பதும் உண்டு. And we applied the brake, it won't stop. பிரேக் பிடிச்சா பிரேக் வண்டி நிக்காது. It will go and just dash upon somebody. போய் யார் மேலேயாவது இடிச்சு மோதி தான் நிக்கும். Then the man will come out and say, "What man, what is driving?" அந்த ஆளு இறங்கி வெளியே வந்து என்னையா வண்டி ஓட்டுறேன்னு என்ன திட்டுவான். And I will say, "Sorry, வண்டி பிரேக் பிடிக்கல சார், what can I do?"
ஐயா வண்டி பிரேக் பிடிக்கல, நான் என்னங்க செய்யறதுன்னு மன்னிப்பு கேட்பேன். These are all ridicule through which we had to go through. கடந்து வந்த பாதையின் ஊடான கேலி பரியாசத்தின் பாதைகளாய் இவைகள் இருந்தன. Thank God. தேவனுக்கு நன்றி. Never we murmured at that time. அந்த நேரத்திலும் நாங்கள் முறுமுறுத்ததே கிடையாது. And lastly, கடைசியாக the Lord took us to have the international ministries. சர்வதேச ஊழியத்துக்கும் ஆண்டவர்களை அழைத்து சென்றார். Nationally we had gone to several places, and then the Lord took us to international ministries. தேசிய அளவில் நாட்டின் பல பாகங்களுக்கு ஊழியத்திற்கு எங்களை எடுத்து சென்ற ஆண்டவர் சர்வதேச அரங்கத்திலும் எங்களை ஊழியத்திற்கு பல நாடுகளுக்கு கொண்டு சென்றார். I never tried to go out of India to US or any place. Never tried, never wrote a letter, never I had a mind to go. இந்தியாவை விட்டு வெளிநாடுகளுக்கு அமெரிக்கா போன்ற நாட்டுக்கு போக வேண்டும் என்று என் மனதிலே நினைத்ததும் இல்லை, முயற்சி எடுத்ததும் இல்லை, யாருக்கும் கடிதம் எழுதி சிபாரிசு கேட்டதும் இல்லை. But the invitation came of its own accord. ஆனாலும் தானாகவே அழைப்பு வந்து சேர்ந்தது. So thank God, and invitation came, and money to go and travel came for both of us. We traveled. ஆகவே நாங்கள் இருவருமே வெளிநாட்டுக்கு போய் திரும்பி வருவதற்கு வேண்டிய பண உதவியோடு கூட அழைப்பு வந்தது. நாங்கள் போய் வந்தோம். தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். God's grace, we went to England and United States and Canada to serve Him. தேவனுடைய கிருபையினாலே இங்கிலாந்து நாட்டிற்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கும் கனடா தேசத்திற்கும் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக நாங்கள் போய் வந்தோம். She along with me stood and testified, preached the word in English. என்னோடு கூட அந்த நாடுகளிலே அவர்கள் எழுந்து நின்று ஆங்கிலத்திலே சாட்சி கொடுத்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். She is well versed lady in English, and she preached messages in English in the foreign countries also. ஆங்கில மொழியின் புலமை பெற்றிருந்த அவர்கள் அயல் நாட்டிலே சிறந்த முறையில் தன்னுடைய வாழ்க்கையின் சாட்சியையும் தேவ செய்தியும் ஆங்கிலத்திலே பகிர்ந்து கொண்டவர்கள். And I give all glory to God. எல்லா மகிமையும் தேவனுக்கு மாத்திரமே உரித்தாக்குகிறேன். I thought it's better that the church knows part of her ministry and life, because many of the present congregation may not know it, and they might think she is idle in the house. இப்பொழுது இருக்கிற சபை விசுவாசிகளில் அநேகருக்கு என் மனைவியை குறித்த விவரங்கள் அறியாது இருக்கிறபடியினால் பலர் வீட்டில் அவங்க சும்மா இருக்கிறார்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆகவே என் மனைவியினுடைய வாழ்க்கை ஊழியம் அவர்களுடைய நடைமுறை அனுபவங்களில் பலவற்றை உங்களுக்கு முன்பாக விவரித்து சொல்வது ஏற்புடையதாக இருக்கும் என்று நான் நினைத்து இவைகளை பகிர்ந்து கொண்டேன். Not with any exaggeration I said all this. ஒரு வார்த்தையையும் மிகைப்படுத்தாமல் உள்ளதை உள்ளபடி அப்படியே சொல்லியிருக்கிறேன். What I said today is fact. நான் இன்று உங்களுக்கு முன்பாக எடுத்து சொன்ன அத்தனையும் நடந்தேறிய உண்மைகள். On the last moments of her life and being with her, she passed away to be with the Lord. Still is my memory. I couldn't erase it very easily. கடைசி நேரத்தின் அவருடைய வாழ்க்கையின் இறுதி சன பொழுதுகளில் அவர்களோடு கூடவே இருந்து கர்த்தரிடத்தில் அவர்களை வழி அனுப்பி வைத்திருந்த நிலையில் அவர்களுடைய நினைவலைகள் என்னுடைய மனதை விட்டு நீங்காத இடம் பிடித்து விட்டபடியினால் அதை என்னால் அழிக்கவோ மறுக்கவோ முடியவில்லை. I want to say a word of thanks to the whole congregation who come on the funeral day and be with us, and even took part in the procession, came to the cemetery until burial and comforted us. அவர்களுடைய நல்லடக்க ஆராதனையின் நாளிலே திருச்சபைக்கு முழுவதுமாய் வந்து அணிவகுத்து நின்று அவருடைய அடக்க ஊர்வலத்திலே அணிதிரண்டு வந்து கல்லறையில் இறுதி நேரம் வரை பக்கபலமாய் நின்று ஆறுதல் செய்த எங்களோடு கூட திடனாய் நின்ற திருச்சபை மக்கள் அனைவருக்கும் மனப்பூர்வமாய் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். She had gone to be with the Lord, and we shall meet her one day. I shall meet her certainly. கர்த்தரோடு கூட இருக்கும்படி அவர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். நிச்சயமாகவே நாள் ஒன்றில்
நாம் அவர்களை சந்திப்போம். நானும் நிச்சயமாகவே அந்நாளில் அவர்களை சந்திப்பேன். The dead in Christ shall rise up first, and we which are alive and remain shall be caught up together with him and to live forever with the Lord. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் மேகங்களுடன் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் என்றென்றைக்கும் கர்த்தருடன் கூடவே இருப்போம். All glory be to God. எல்லா மகிமையும் தேவனுக்கே உண்டாகட்டும். Being the last journey of my wife, I had to say this to the church that they may know and continue to stand with me till the coming of Jesus Christ. திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் என் மனைவியின் வாழ்க்கையை நன்றாய் அறிந்தவர்களாய் கர்த்தருடைய வருகை மட்டும் என்னோடு கூட இணைந்து உறுதியாய் நிற்க வேண்டும் என்பதற்காக என் மனைவியினுடைய வாழ்க்கை பயணத்தின் இறுதி யாத்திரையாய் அமைந்துவிட்ட இந்த எல்லா காரியங்களையும் உங்களுக்கு முன்பாக நான் பகிர்ந்து கொள்ள வேண்டியதாய் இருந்தது. As long as the Lord gives me life, health, strength and breath, I will serve him. கர்த்தர் எனக்கு ஜீவனை, நல்ல ஆரோக்கிய சுகபலனை, சுவாசத்தை தந்திருக்கு மட்டும் நான் அவருக்கு சேவை செய்வேன். And God bless you. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God be with you. உங்களோடு கூட இருப்பாராக. Pray for us. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்.